வகை தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நடந்து முடிந்த இந்த நீட் தேர்வில் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்கவே பல குளறுபடிகளை பார்க்க முடியுது. ஒரே மதிப்பெண் ஏகப்பட்ட பேர் எடுத்திருந்தாங்க. அதுவும் 720க்கு 720 67 மாணவர்கள் தேசிய அளவில் எடுத்திருந்தாங்க. அதில் 6 பேர் ஒரே இன்ஸ்டிடியூஷனில் ஒரே சென்டரில் எழுதி பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நிறைய குளறுபடிகளை நம்மளால் அதில் பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட 1500க்கு மேற்பட்டவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்ததாக ஒரு வழக்கு வந்தது. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. இந்த 1563 பேரும் மீண்டும் தேர்வு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று. ரெண்டாவது, மீண்டும் ஒரு தேர்வு என்பது மாணவர்களுக்கு ஒரு நெருக்கடியா, இல்லை இது சரியான தீர்ப்பா? இல்லை, முதல்ல இந்த 1600 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த அவங்களுக்கு கிரேஸ் மார்க் கருணை அடிப்படையில் மார்க் போட்டு அவங்கள பாஸ் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஒரு தீர்ப்பை கொடுத்து அவருடைய அந்த கருணை அடிப்படையில் கொடுத்த மார்க்கை ரத்து பண்ணணும், ஒரிஜினலாக அவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கிறது வெளியிடணும் அப்படிங்கிறது தான் தீர்ப்புடைய ஹைலைட்டே. இப்போ அவங்க ஒருத்தவங்க வந்து 720 கிட்டத்தட்ட ஒரு 200 மார்க் வாங்கிக்கிறாங்க, 150 மார்க் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வாங்கியிருக்காங்கிற ஒரிஜினலாக அவங்க வாங்கின மார்க்கையும் நீங்கள் வெளியிடணும்னு சொல்லி ஒரு அதிரடியான தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்கு உச்சநீதிமன்றம். ஒட்டுமொத்தமாக இந்த முறை இந்த கல்வி ஆண்டில் நடந்த நீட் தேர்வு ஒட்டுமொத்தமாக ரத்து பண்ண வேணுங்கிறது தான் பெரும்பாலானவர்களுடைய வேண்டுகோள், போராட்டம். அதுதான் பொதுவாக நீட்டுக்கு எதிராக நம்ம தமிழ்நாட்டில் தான் முதல்ல நம்ம பேச ஆரம்பித்தோம், போராட ஆரம்பித்தோம், அதனால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு. இன்றைக்கி வட இந்தியா முழுவதுமே இன்றைக்கி நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து ஆரம்பிச்சிருச்சு. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே முதற்கொண்டு இதை வந்து எதிர்க்கிறாரு. நிறைய கூட்டணி தலைவர்களாக இருக்கட்டும், மாணவ அமைப்புகளாக இருக்கட்டும், தன்னார்வலர், பெற்றோர்கள் பலரும் இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக இன்னைக்கு வட மாநிலங்களில் ஒரு பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு போயிருக்கு. இந்த தேர்தல் முற்றிலுமாக ரத்து செய்யணும், தேர்தல் இது ரிசல்ட்டை நீங்கள் வெளியிடக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க ஒரு கேஸ். ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த 1600 சம்திங் அவங்கள மட்டும் நீங்கள் வந்து மறுதேர்வு நடத்தணும், அவங்களுக்கு அவங்க ஒரிஜினலாக வாங்கின மார்க் என்னங்கிறத சொல்லணுன்றாங்க. இப்போ இந்த நீட் தேர்வு நிறைய இதில் குளறுபடிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. வட மாநிலங்களில் ஒரு மாதிரியும் தென் மாநிலங்கள் ஒரு மாதிரியும் சில வீடியோஸ்லாம் பார்த்தோம். அந்த நீட் தேர்வு எழுது அறையிலே பின்னாடி ஏறி போய் கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததெல்லாம், நம்ம ஆன்சர் பேப்பர் கொடுத்ததெல்லாம், நம்ம ஆன்சர் கீ கொடுத்ததெல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். அப்போ வட மாநிலத்தில் ஒரு மாதிரியாகவும் தென் மாநிலத்தில் ஒரு மாதிரியாகவும் நீட்டை அவர்கள் நடத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவா இருக்கு. ஒரே மாதிரி நடக்கல வரக்கூடிய காட்சிகள் பார்க்குறப்ப அப்படித்தான் தோணுது. அப்போ தென் மாநிலங்களை இவங்க வந்து புறக்கணிக்கிறாங்களா, குறி வைக்கிறாங்களாங்கிறது நம்ம வந்து இந்த முறை காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையில கூட நீட்டு ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுகவினுடைய நீண்ட நாள் கோரிக்கையா நீட்டு ரத்து பண்ணணுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. பொதுவாக அந்த நீட்டை பற்றி முதல்ல ஜென்ரலாக வந்து நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு வந்து இது உச்சநீதிமன்றம் நம்மளை போல பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளர்களுக்கு முற்றிலுமாக ரத்து பண்ணியிருக்கணும். இந்த தேர்வு இந்த கடந்த கல்வியாண்டில் நடந்த ஒட்டுமொத்த தேர்தலையும் தேர்வையும் ரத்து பண்ணிட்டு புதிதாக தேர்வு வச்சிருக்கணும். ஆனால் குறிப்பிட்ட அவர் அந்த 1600 பேருக்கு மட்டும் வந்து திருப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. மத்திய அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கல்வி அமைச்சர் இதை பற்றி நாங்கள் விசாரணைக்குள் வைக்க போகிறோம், பாதிக்கப்பட்டிருந்தவர் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது ஒரு நம்பிக்கையாக சொல்லக்கூடிய ஒரு ஆறுதல் விஷயம் அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம் இல்லையா. இது முதல் பார்வையாக இது முற்றிலுமாக ரத்து செஞ்சுருக்கணும். ஓகே, இப்போ முற்றிலுமாக ரத்து செய்யணுன்றது உங்களுடைய கருத்தாக இருக்குது. பலரும் பேரும் அதை சொல்கிறாங்க. ஆனால் இந்த தேர்வாளர்கள் அந்த 1563 பேர்களுக்கு மறுதேர்வு என்பது சரியா? ஏன்னா ஒரு தேர்வு எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்கு அவங்க படிச்சிருப்பாங்க. படிச்சுட்டு ஒரு கிரேஸ் மார்க்கு போட்டு அவங்கள பாஸ் பண்ண வச்சது பண்ண ஆசிரியர்களுடைய தவறு. ஆனால் இப்போ மீண்டும் அவங்க படிக்கணும், மீண்டும் ஒரு தேர்வு எழுதணும்னா அது மாணவர்களை ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்காதான்? அதாவது தேர்வு அப்படின்ற ஒரு நெருக்கடிக்குள்ள உள்ளாக்காதான்? இல்லை, உங்களுக்கு அடுத்த வருஷம் வச்சா தான் ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போகும். ஓகே, உடனே வைக்க போகிறாங்க. ஒரு மாதத்துலையோ 20 நாள்லையோ ஒரு 2 மாதத்துக்குள்ளேயோ அந்த தேர்தல் வைக்க. ஆல்ரெடி படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு தயக்கம்? படிச்சிருந்தாங்கன்னா அவன் எதுக்கு தயக்கம்? இந்த ஒரு மாத பீரியடில் இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி நல்லா எழுதலாம்ல. ஓகே, அவங்களுக்கு கூடுதலான ஒரு வாய்ப்பு தான் இது. ஓகே, அப்போ இதில் ஃபேக் பர்சன் வெளியே வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபில்டர் பண்ணி அழகாக வெளியே எடுத்து போட்டு ஒரிஜினலாக படிக்கக்கூடியவர்கள் மட்டும் அது வரும். பொதுவாகவே இந்த மாதிரி கருணை அடிப்படையில் மார்க் போடுறதுங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி உள்ள நீட் மாதிரியான ஒரு எக்ஸாம். நம்ம பிள்ளைங்க தமிழ்நாட்டில் நீட் எழுத போச்சுன்னா என்ன நடக்குது, அவருடைய முடியை எட்டி பார்க்குறது, காது கம்மல் முதற்கொண்டு அவுத்து வச்சுட்டு தான் நீங்கள் உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கும்போது அப்படி ரொம்ப ஒரு போர்க்களத்திற்கு இராணுவ வீரர்களை தயாரிக்கிற மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்வு முறையில் எதுக்கு நீங்கள் கருணை அடிப்படையில் மார்க் போட்டீங்க?
ஓகே ஓகே. இந்த தேர்வு முறை என்ன எதுக்கு நாங்கள் திறமை உள்ள மருத்துவர்களை தேர்ந்தெடுக்க, அது திறமை உள்ள மருத்துவருக்கு எதுக்கு கருணை கொடுக்குறீங்கன்ற, அது தேவையில்லையே. அப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தேர்வு முறையை வைங்க. ஓகே. இப்போ பொதுவாகவே இந்த நீட் தேர்வுலேயே வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. 720 மார்க், சிம்பிளாக சொல்லணும்னா 720 மார்க் எடுத்தால் ஃபர்ஸ்ட் மார்க், பாஸ் கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் மார்க். 180 to 200 வருஷம் அந்த பாஸ் கட் ஆஃப் மாறும். 180 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டின் 4 மார்க், அந்த மாதிரி 180 இல்லாட்டி 200 அந்த கட் ஆஃப் விகிதாச்சாரத்திற்கு முறைப்படி அது எடுத்தால் நீட் தேர்வில் பாஸ் ஆனதாக அர்த்தம், ஒரு ஆணோ பெண்ணோ. இப்போ 600 மார்க் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பையன் 600 மார்க் வாங்குறான், ஒரு பையன் 200 மார்க் வாங்குறான். 2 பேருமே பாஸ் கேட்டகரி தான். ஓகேவா? இப்போ இந்த 200 மார்க் வாங்கக்கூடியவன் வசதியான வீட்டு பையனாக இருந்தால் நேரடியாக அவன் பணத்தை கட்டி தனியார் கல்லூரியில் படித்து டாக்டர் ஆயிடும். இந்த 600 மார்க் வாங்கியிருக்கான் இல்லையா, இந்த 600 மார்க் வாங்கினவன் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பையனாக இருந்தால் அவனுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் கிடைக்கலன்னா அவனால் ப்ரைவேட் காலேஜில் பணம் கட்டி படிக்க முடியாது. ஒரே இன்ஸ்டியூட்டில் 600 மார்க் வாங்கினவன் திருப்பி ஒருக்கா எழுதுனா வேற படிப்பு சேரணும். ஒரே இன்ஸ்டியூட்டில் 200 மார்க் வாங்கின பையன் காசு இருந்தால் டாக்டர் ஆயிடுவான். இதில் எங்கே நீங்கள் தகுதியான இந்த மருத்துவர் உருவாக்குறீங்க? ஆனால் இது கொண்டு வரும்போது ஒரு மெரிட் சிஸ்டம் வரும் அப்படின்னு தானே இதை கொண்டு வந்தாங்க. அப்போ இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய லாக் இருந்தால் அப்புறம் அந்த தேர்வு இதுதான் எதிர்த்து நம்ம தமிழ்நாடு அரசு போராடிட்டு இருக்கு. தமிழ்நாடு மாதிரி கொஞ்சம் பக்குவப்பட்ட மாநிலங்கள் இதனுடைய உள்ளர்த்தத்தை தெரிஞ்சு ஆரம்பத்தில் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு மாநிலமாக இதை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து தேர்வு முறையில் நடந்த குளறுபடி, தேர்வு முறையிலுடைய விஷயம். ரெண்டாவது, ஒரு பையன் 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறான். 12ஆம் வகுப்பில் வாங்கின மார்க் எந்த இதுக்கும் பயன்படாது நீட்டில். 12ஆம் வகுப்பில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆன ஒரு பையன் நீட்டில் 200 மார்க் வாங்கினா அவன் டாக்டர். அப்போ இந்த 2 வருஷம் அவன் படிப்பு என்னாச்சு? +1 +2ல் 10th வரைக்கும் காமனாக படிக்கிறான். +1 +2 தனியாக சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறான். அப்போ அந்த மார்க் என்னாச்சு உங்களுக்கு? சில பள்ளிக்கூடங்களில் பேருக்கு நாம்கிவாஸ் அட்மிஷன் போட்டு கோச்சிங் சென்டரில் போய் 2 வருஷம் படிக்கிறாங்க. இப்போ 12ஆம் வகுப்பு மார்க்குக்கு வேல்யூ கிடையாது. கோச்சிங் சென்டரில் போய் படித்து அந்த என்ட்ரன்ஸில் வாங்குற மார்க் தான் அவனை டாக்டராக உருவாக்குது. அப்படிங்கிறப்ப பள்ளி கல்வியை நீங்கள் 10ஆவது போட்டு அடிக்கூட ஒழிச்சிடுறீங்க. ஸ்கூல் சிஸ்டத்தையே காலி பண்ணுறது, ஸ்கூல் சிஸ்டத்தை காலி பண்ணுறீங்க. இன்றைக்கி நீட் கோச்சிங் சென்டர் மாதிரி தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்கக்கூடிய நீட் கோச்சிங் சென்டர்ஸ் பெரும்பாலும் நடத்தக்கூடியவர்கள் வடநாட்டை சேர்ந்தவர்கள். நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியும். ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடிக்கு மேலே இதனுடைய டேர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கு. 1 லட்சம் கோடி நீட் இன்ஸ்டிடியூஷன் மட்டும், நீட் தேர்வு நடத்தக்கூடிய தனியார் நிறுவனங்களால 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இதை டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. இந்த இதில் பொருள் பணம். இதுக்குள்ள ஒரு வியாபாரம் இருக்குது அப்படின்னு, மிகப்பெரிய வியாபாரம் இருக்குது. உங்கள் வீட்டில் ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையனோ பொண்ணோ 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டாங்கன்னா உங்களுடைய நம்பரை, டேட்டா பேஸை எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 10 நிறுவனங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. கோச்சிங் சென்டர் கொடுங்க, கோச்சிங் கொடுக்குறோம். குறைந்தபட்சம் 2 லட்ச ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 3 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கோச்சிங் சென்டரில் ஃபீஸாக வாங்குறாங்க. இப்போ ஏழை குழந்தைகள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 3 லட்ச ரூபா கட்டி எப்படி கோச்சிங் சென்டருக்கு அனுப்ப முடியும்? ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாருன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. அதுவே 1 லட்ச ரூபாய் குறைஞ்ச வரும். சின்ன ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருந்தாலும், சின்ன ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு 50,000 ரூபா கட்டி படிச்சு சேர்த்துருப்பாங்க +1ல். கோச்சிங் சென்டருக்கு 3 லட்ச ரூபாய் கட்ட முடியும் அவங்களால. இதுக்கு பின்னாடி ஒரு எஜுகேஷன் மாஃபியா இருக்குன்றது மிகப்பெரிய ஒரு மாஃபியா இருக்கு. இது எந்த காலத்திலும் இவர்கள் அரசாங்கம் ரத்து பண்ண மாட்டாங்க. அரசாங்கம் பண்ணாது. இன்னைக்கு வந்து எந்த காலத்தில் நாங்கள் ரத்து பண்ண மாட்டோம்னு திருப்பி ஆணித்தரமாக சொல்கிறாங்களே. அப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு பணம் வேணும். அப்படியே படித்தாலும் உங்களுக்கு வந்து காலேஜ் சேர்த்து கட்டி படிக்கிறதுக்கு பணம் வேணும். ஒரு பையன் +2 முடிக்கிறான், +2 வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் ஒரு 50,000 ரூபா கட்டி ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில், ஒரு சிபிஎஸ் ஸ்கூலில் படிக்கிறான். அடுத்தப்பறம் நீட் கோச்சிங் சென்டருக்கு ஒரு 3 லட்ச ரூபா கட்டணும். இதெல்லாம் சேர்ந்து அவன் நீட் எழுதுறான், நீட் எக்ஸாம் எழுதுறான். நீட் எக்ஸாம் எழுதின பிறகு அதில் அவனுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 600 மார்க் வாங்கிட்டான். 720க்கு 600 மார்க் வாங்கிட்டான். அவனுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்காது. ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறதா மினிமம் 1 கோடி ரூபா ஆகும் இந்த பையன் முடிச்சுட்டு வரதுக்கு, எம்பிபிஎஸ் முடிக்கிறப்ப. இத்தனை தடைகளை தாண்டி ஒரு நடுத்தர குடும்பத்தில் எப்படி வேணாலும் எம்பிபிஎஸ் படிக்க முடியும். ஓகேங்க. இந்த நீட் தேர்வு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மெடிக்கல் சீட்ஸில் நடந்த வியாபாரங்களை தடுக்கும், இந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நடக்கக்கூடிய வியாபாரங்கள் தடுக்க முடியும் நீட் தேர்வுனால. ஏழையும் நீட்டில் பாஸ் பண்ணிட்டான்னா ஈஸியாக அவனால் சீட் வாங்க முடியும். இந்த இடைப்பட்ட அந்த என்ன சொல்லுவாங்க, காலேஜில் கொடுப்பாங்க டொனேஷன்ஸ், காலேஜில் கொடுக்குற அந்த டொனேஷன்ஸ் வந்து குறைக்கப்படும். தனியார் கல்லூரிகள் வந்து காலேஜ் ஃபீஸ் மட்டும் இல்லாமல் டொனேஷன்ற பேரில் பணக்கார பசங்களுக்கு மெடிக்கல் சீட்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா மீண்டும் அதுதானே தொடருது. மீண்டும் அது அதிகரிச்சிருக்கு, தொடரும் இல்லை, அதிகரிச்சிருக்கு. ஓகே.
இப்போ நான் சொல்கிறது தான் ஃபேக்ட், இதுதான் உண்மை, இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் 650 மார்க் வாங்கியிருக்கா, அந்த பையன் கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்காது, ஒரு நடுத்தர வீட்டு பிள்ளை, ஒரு ஏழை வீட்டு பிள்ளை கிடைக்கலன்னா 220 வாங்கின மார்க் பையன் வந்து போயிடுவானே. போன நீட் தேர்வு வெளியீட்டில் வந்து ஒரு குடும்பமே அழிஞ்சுது. ஜெகதீஷ்னு ஒரு பையன் குரோம்பேட்டையில் அவன் 2வது அட்டம் எடுக்கிறான், அவனால் கவர்மெண்ட் காலேஜில் போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு மார்க் வரல, சூசைட் பண்ணிக்கிறான். அடுத்த நாள் அவங்க அப்பா இறந்து ஒரு குடும்பமே அழிஞ்சிச்சு தமிழ்நாட்டில் இந்த நீட் தேர்வுனால. அனிதாவில் தொடங்கி ஜெகதீஷ் வரை இதோடு நின்றுன்னு நினைக்கிறோம் நம்ம. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி வந்து அவன் சாப்பிட்றானோ சாப்பிடலையா, அவன் உயிருக்கு மேலாக கல்வி நினைக்கிறான். அவன் எந்த ஜாதி எந்த மதம் என்ன வேணாலும் இருக்கட்டும், தன்னுடைய புள்ள வந்து ஏதாவது படிச்சிடணும். கல்விக்கு தமிழ்நாட்டில் நமக்கு காலங்காலமாக நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். கழுத்தில் எடுக்கிற தாலியை அடமானம் வச்சா அந்த பிள்ளைய படிக்க வச்சுருவாங்க. அதனால தான் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் இன்றைக்கி உட்காந்துருக்குறாங்க, போய் உலகம் முழுக்க கல்வி படிக்க போயிட்டான். அப்போ கல்வி ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கல்வியினுடைய அவசியத்தை புரிஞ்சு, கல்வியில் இருக்கக்கூடிய சிக்கலை புரிஞ்சு, நீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ராடை புரிஞ்சு தமிழ்நாட்டில் தான் முதல் குரல் எழுது. இன்றைக்கி அந்த குரல் வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒழிக்க ஆரம்பிச்சு. நீட்டில் எத்தனை குளறுபடிகள் இருக்குது, தேர்வு முறைகள் குளறுபடி, மார்க்கில் குளறுபடி, அதெல்லாம் மீறி அவன் காலேஜுக்கு போனால் அவன் காலேஜில் பணத்தை கட்டி படிக்கணும். இத்தனை தடைகள். எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் வச்சு தகுதியுள்ள மாணவர்களை தகுதி இழக்க செய்கிறீங்க, அதான உண்மை. ஓகே ஓகே ஓகே. இது வந்து முழுக்க முழுக்க வந்து இது ஒரு இப்போ எப்படி 500,000 செல்லாதுன்னு அவசர கதியில் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு திட்டமிடாத ஒரு செயல். +2 செல்லாது, அந்த மார்க் செல்லாது. அப்போ அந்த +2 மார்க்கில் வாங்கின மார்க் என்னாச்சு உங்களுக்கு? +2 வரைக்கும் அப்போ எதுக்கு நீங்கள் +2 படிக்க வைக்கிறீங்க? 10th பூரா 10th ஒரு பையன் நிப்பாட்டி வந்து நீட் எக்ஸாம் இந்த மாதிரி ப்ரைவேட் கோச்சிங் சென்டருக்கு அமுச்சு விட்ருங்கன்றேன். பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள் அப்படி தான் நடக்குது. அட்மிஷன் போட்டுருவாங்க, அந்த பசங்க ஸ்கூலுக்கு வராதுங்க. இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி இந்த நாமக்கல் போன்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து 12th எக்ஸாம் அதாவது 11th வந்து பப்ளிக் வர்றதுக்கு முன்னாடி ஒரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, 11th கிளாஸ் எடுக்கிறதே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக 12th போகிறாங்க, 12th படிக்க வச்சிடுறாங்க, ஒரு பேசிக்காக அவங்க நடத்தி அனுப்பிச்சிடுறாங்க, 11th தான் அவங்க படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதே மாதிரி 10th பாஸ் பண்ணோன்னா 9th கிளாஸ் எடுக்கிறதுல 9thலேருந்து 10th எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து ஒரு ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கு நடந்த மாஃபியாவாக அவங்க பார்த்தாங்க. அதை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த 11th எக்ஸாம் நடுவில் வந்தது. 9th வந்து 9th 10th 11th 12th அப்படின்றது 3மே பப்ளிக் எக்ஸாமாக மாறிச்சு. ஆனால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து வந்தது ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஆனால் நீட் ஏன் அப்படின்னு ஆகலை? நீட் எப்படின்னா, இது நீட்டினுடைய நோக்கமே என்னென்னா அடித்தட்ட மக்கள், ஏழை எளிய மக்களை நீங்கள் மேலே வந்துடக்கூடாது, உங்களுக்கு அங்கேயே ஃபில்டர் பண்ணுறது தான் வேலை. ஓகே, இது எங்கே எலிஜிபிலிட்டியான டாக்டர் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க? பணம் தான் அங்கே தீர்மானிக்குது. 600 மார்க் வாங்கணும் எலிஜிபிள் டாக்டரா, 200 மார்க் வாங்கணும் எலிஜிபிள் டாக்டரா? மார்க் தானே நீங்கள் எலிஜிபிள்னா என்ன மார்க் தானே உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்போ 600 மார்க் வாங்கணும்னு நீங்கள் கொடுத்துருக்கணும்ல, 200 மார்க் வாங்கணும் காசை வச்சு தர்றான். ஓகே, அப்போ எது தீர்மானிக்குது உங்களை? மார்க் தீர்மானிக்குதா, பணம் தீர்மானிக்குதா? பணம் தான் தீர்மானிக்குது. அப்போ எங்கே வந்து திறமையான மருத்துவர் வருவான்? ஓகே, அப்படிங்கும்போது எல்லா வகையிலும் ஏழை மக்களை, நடுத்தர மக்களை ஃபில்டர் பண்ணி அவன் அடிமட்டத்தோடு அவனை காலி பண்ணுறது தான் நீட்டினுடைய நோக்கமாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டில் பலரும் எதிர்க்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபியை தவிர எல்லா கட்சிகளும் நீட்டுக்கு எதிரான மனநிலையில் நீட்டுக்கு எதிராக ரத்து பண்ணணுங்கிறாங்க. ஓகே, ஏன்னா இதனுடைய பாதகம் நமக்கு தெரியுது. கல்வியாளர்கள் தான் சொல்கிறாங்க, அரசியல்வாதிகள் தான் சொல்கிறாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள், மருத்துவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. சமீபத்தோட அஞ்சாமைன்னு ஒரு படம், நீட்டினுடைய கொடுமையை பற்றின ஒரு படம், அது ரொம்ப டீட்டெயிலாக அந்த படத்தை பற்றி பேசியிருக்காங்க. அந்த மாதிரி இது இப்போ வந்து நம்மளுடைய இந்த போராட்டம் வந்து இப்போ இந்திய அளவில் இந்த விஷயம் போயிருக்கு. அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. உச்சநீதிமன்றம் முற்றிலும் ரத்து பண்ணியிருக்கணும். இந்த இந்த முறை இந்த கல்வியாண்டில் நடந்த நீட் தேர்வை அத்தனையும் ரத்து பண்ணிட்டு. இல்லை, ரத்து பண்ணிட்டா என்ன, அவங்க பசங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ண பசங்க காலேஜுக்கும் இது +1 +2 பெருசாக படிச்சிருக்க மாட்டானுங்க, நீட்டுக்கு தான் அவங்க ரொம்ப கான்ஃபிடண்டாக படிச்சிருப்பானுங்க. இப்போ 12th வச்சுட்டு காலேஜுக்கும் போக முடியாதுல்ல. அந்த திருப்பி நடத்துங்கன்ற ஒரு 10 நாளில், ஒரு மாதத்துக்கு அப்புறம் திரும்பி நடத்தி, அப்போ அது காலேஜோடைய டைமிங் வந்து அதிகமாகும். ஏற்கனவே டைம் ஆனது ஆகி போச்சு. இப்போ தகுதிக்குள்ள மாணவர் போயிடுவான்ல உங்களுக்கு. இப்போ கொஸ்டின் லீக் ஆயிருக்குன்னு ஒரு பிரச்சனை போகுது. யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணதுக்காக நான் எழுதுனதையும் சேர்த்து திரும்பவும் எழுத சொன்னேன் அப்படின்றேன். இல்லை, யாரோ ஒருத்தர் இல்லை, ஒரு ஒரிஜினலான திறமை உள்ள மாணவர்களுக்கு பாதிக்கப்படுவானா இல்லையா? ஆமாம், அதனால தான் திறமை உள்ள மாணவர்கிட்ட எழுதிட்டான் சரியா, அவனுக்கு திருப்பி எழுதுறது பிரச்சனையே கிடையாது. திருப்பி ஒன்றும் நல்லா தான் எழுதுவான். ஓகே, இப்போ நான் 80 மார்க் எழுதிட்டுன்னு வச்சுங்க, ஒரு மாதம் டேப் கொடுத்து இன்னொரு எக்ஸாம் நடத்த போகிறான்னா இன்னொரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா தான் வாங்குவான் நல்லா படிக்கிற பையன். திருப்பி ரிவிஷன் எடுத்துக்கிடுவான். இதில் எங்கே குறை வரப்போகுது? இதே நேரத்தில் 80 மார்க் வாங்கக்கூடிய பையன்
லீக் ஆனதுனால 20 மார்க் வாங்கணும் 90 மார்க் வாங்கினாலும் 80 மார்க் வாங்க வேண்டிய தகுதி போயிருதுல. ஓகே ஓகே. இப்போ தேர்வை எழுதுறதுல உங்களுக்கு வந்து எழுதுகிற நேரம் தான் வேஸ்ட் ஆகும். அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரமும் அந்த நேரம் தான் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் ஒழிய இதில் மற்றபடி எந்த பாதிப்பும் வந்துட போகுது வந்துட போகுது. ஓகே. அப்போ இப்போ இந்த நீட் தேர்வு நடத்துறதுல ஒரு பிரச்சனை இருக்கு, நடத்துகிற முறையில் சிக்கல் இருக்கு அப்படின்றத நீங்கள் சொல்ல வரீங்க. அப்படி தான் புரிஞ்சுக்கலாமா இது? ஆமாம், நீட் தேர்வு நடத்துகிற முறையில் நிறைய மாற்றங்கள் இருக்கு, நிறைய மாற்றங்கள் செய்யணும், தேவைப்படுது. மார்க்கை வந்து முதல்ல வந்து +2 மார்க்கையும் இதில் கன்சாலிடேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இதில் வெறும் +2 படிக்காமல் போயிடுவாங்க, இல்லை +2 நிப்பாட்டிருங்கன்றேன். 10ஆம் வகுப்போட கல்வியை முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சேரியா, நீ ஜேஇ கோச்சிங் போய் 2 வருஷம், நீ MBBS சேர போறியா, டாக்டர் சேர போறியா, 2 வருஷம் நீட்டுக்கு போய்க்க, இல்லை நீ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க போறியா, +1 +2 படிச்சுக்க, அப்படி நீங்களே ஒரு வரமுறையை போட்டு கொடுத்துருங்கன்றேன். அப்போ இந்த ஸ்கூலுக்கும் போய் 11வது 12வது படிச்சுட்டு அதுக்கு பிறகு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் போய் அங்கே ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கட்டி நீட்டுக்கு படிச்சுட்டு, இல்லை ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் போய் ஜேஇ படிச்சு விட்டு அப்புறம் இன்ஜினியருக்கு போகிறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே சேர்த்துருங்கன்றேன். ஓகே ஓகே. இல்லையா அது முற்றிலுமாக இந்த முறையை மாற்றி +2 மார்க்கையும் நீங்கள் இதில் கன்சாலிடேட் பண்ணுங்க. இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்கு, இது அடுத்த கட்டம் என்னவா போகும், எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அடுத்த கட்டமாக வந்து ஒன்றும் சேர் வழக்கு தொடுத்துருக்குறாங்க. இந்த சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தை வழக்குகள் நிலுவையில் இருக்குது. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.